வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து எக்ஸ் இஸ் த ஓனர் ஆஃப் ராமா தியேட்டர். அதுக்கப்புறம் ஒய் ஹியர்ட் த தியேட்டர் அண்ட் இஸ் எக்ஸிபிஷன்ஸ் ஏ மூவி டு த பப்ளிக். The producer of the movie comes to know that the film is pirated copy of the original. He files a suit against X and Y for infringement of his copyright decided அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் ராமா தியேட்டர் வந்து உரிமையாளர், ஒய் வந்து தியேட்டர் வாடகைக்கு எடுத்து பொதுமக்களுக்கு ஒரு திரைப்படத்தை காட்சிப்படுத்துகிறார். இந்த படம் அசலின் திருட்டு நகல் என்பது படத்தின் தயாரிப்பாளருக்கு தெரிய வந்தது. அவர் தனது பதிப்புரிமையை மீறியதற்காக எக்ஸ் மற்றும் ஒய் எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறார். முடிவு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெதர் எக்ஸிபிஷன்ஸ் ஆஃப் பைரேட்டட் ஃபிலிம் இஸ் வேல்யூடு அப்படின்னா நோ. அப்படின்னா என்னென்னா, திருட்டு படத்தின் கண்காட்சி செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, செல்லுபடி ஆகாது அப்படின்னா. ரெண்டாவது வந்து வெதர் எக்ஸ் இஸ் லயபிள் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் அப்படின்னா, பதிப்புரிமை மீறலுக்கு எக்ஸ் பொறுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஏன்னா அவர் தியேட்டருடைய உரிமையாளர் மட்டும்தான். மூணாவது வந்து வெதர் ஒய் இஸ் லயபிள் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் அப்படின்னா எஸ் அப்படின்னா பதிப்புரிமை மீறலுக்கு ஒய் பொறுப்பாளர் ஆகிறான்னா ஆமாம், அவர் தானே எடுத்து போட்டிருக்காரு அதனால். அடுத்தது ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக்ஷன் 14D of the act status that infringement of copyright of a film would take place by its copying அப்படின்றாங்க. அப்படின்னா ரூலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சட்டத்தின் பிரிவு 14Dயில் ஒரு படத்தின் காப்புரிமை மீறல் அதன் நகலெடுப்பின் மூலம் நடைபெறும் என்று கூறுகிறது. இப்போது ஒரு படம் வருதுன்னா அதுலேருந்து ஜெராக்ஸ் எடுத்துடுறாங்க இல்லையா, எடுத்து தானே நம்ம போடுறாங்க, அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்து போடுறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அது வந்து சட்டத்தை வந்து விதிமீறல் தான் அப்படின்றாங்க. காப்புரிமையை மீறி இருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்தது வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம் செக்ஷன் 51 ஆஃப் த காப்பிரைட் ஆக்ட் 1957 அப்படின்னா இந்த உடனடி பிரச்சனையில் என்ன கொடுத்துருக்காங்க, சினிமாட்டோகிராஃபி படத்தின் காப்புரிமை மீறல் அடிப்படையானது. பதிப்புரிமை சட்டம் 1957 பிரிவு 51 இந்த சட்டத்தின் கீழ் பதிப்புரிமையின் உரிமையாளர் அல்லது பதிப்புரிமையை பதிவாளரால் வழங்கப்பட்ட உரிமம் இல்லாமல் அல்லது நிபந்தனைகளுக்கு முரணாக எந்த ஒரு நபரும் ஒரு படைப்பின் மதிப்புரிமையை ஒரு தகுதி வாழ்ந்த அதிகாரியால் விதிக்கப்பட்ட எந்த நிபந்தனையும் பொதுவில் வர்த்தக கண்காட்சி மூலம் உரிமையாளரின் உரிமம் இல்லாமல் பின்வரும் செயல்களை செய்வது அல்லது அனுமதிப்பது திருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து செக்ஷன் 51 ஆஃப் த காப்பிரைட் ஆக்ட் 1957 ப்ரொவைட் பண்ணுறது that the copyright in a work shall be deemed to be the infringement when any person without a license granted by the owner of the copyright or the register of copyrights under this act or this act or in a contravention of the condition of a license so granted or of any condition imposed by a competent authority by way of trade exhibition in public அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டூயிங் ஆர் ஆத்தரைசேஷன் ஆஃப் டூயிங் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் வித்தவுட் த லைசன்ஸ் ஆஃப் த ஓனர் இஸ் பைரசி அப்படின்றாங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் அனுமதிப்பது திருட்டு, இந்த மாதிரி அனுமதிச்சாங்கன்னா அது பேர் திருட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டு மேக் ஏ காப்பி, அதில் வந்து மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 8 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, டு மேக் ஏ காப்பி ஆஃப் த ஃபிலிம் இன்க்ளூட் ஏ ஃபோட்டோகிராஃப் ஆஃப் எனி இமேஜ் ஃபார்மிங் பார்ட்டு தேர் ஆஃப் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு படத்தின் நகலை உருவாக்க அதன் ஒரு பகுதியை உருவாக்கும் எந்த ஒரு படத்தின் புகைப்படமும் இதில் அடங்கும் அப்படின்றாங்க. புகைப்படமும் அடங்கும். ரெண்டாவது வந்து டு செல் ஆர் கிவ் அண்ட் ஹேர் ஆர் ஆஃபர் ஃபார் சேல் ஆர் ஹேர் எனி காப்பி ஆஃப் ஃபிலிம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தின் எந்த நகலையும் விற்க அல்லது வாடகைக்கு கொடுக்க அல்லது விற்பனைக்கு அல்லது வாடகைக்கு வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து டு கம்யூனிகேட் த ஃபிலிம் டு த பப்ளிக் அப்படின்னா திரைப்படத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றாங்க. தெரிவிக்க. டு பர்மிட். நாலாவது வந்து டு பர்மிட் ஃபார் ப்ராஃபிட் எனி பிளேஸ் டு பி யூஸ்டு ஃபார் த கம்யூனிகேஷன் ஆஃப் த ஒர்க் டு த பப்ளிக் அப்படின்றாங்க. அப்படின்னா பொதுமக்களுக்கு பணியை தொடர்பு கொள்வதற்காக எந்த இடத்தையும் லாபத்திற்காக பயன்படுத்த அனுமதிப்பது. அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து டு மேக் இன்ஃப்ரைங் காப்பி ஆஃப் த ஃபிலிம் ஃபார் சேல் ஆஃப் ஹேர் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, டு மேக் இன்ஃப்ரைங் காப்பினா விற்பனை அல்லது வாடகைக்கு திரைப்படத்தின் மீறல் நகலை உருவாக்குவது. சரியா? அதுக்கப்புறம் மீறும் பிரதிகளை விநியோகிக்கிறது.
அதாவது டு டிஸ்ட்ரிபியூட் இன்ஃப்ராக்மெண்ட் காப்பீஸ் அந்த மாதிரி கொடுத்தாலோ, டு எக்ஸிபிஷன் இன்ஃப்ராக்மெண்ட் காப்பீஸ் டு பப்ளிக் பை வே ஆஃப் ட்ரேடு, அதாவது மீறும் பதிவுகளை விநியோகிக்கவோ இல்லை வர்த்தகத்தின் மூலம் பொதுமக்களுக்கு மீறும் நகல்களை காட்சிப்படுத்துதல் மற்றும் படைப்பின் மீறும் நகல்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்ய அப்படின்னு, அதாவது டு இம்போர்ட் இன்டு இந்தியா எனி இன்ஃப்ராக்மெண்ட் காப்பீஸ் ஆஃப் த ஒர்க் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது செக்ஷன் 63 ஆஃப் பி வந்து ஆஃப் த காப்பிரைட் ஆக்ட் 1957 மேக்ஸ் இட் ஆஸ் எ cognizable criminal offence where upon complaints police can raid and arrest official on the infringement company and seize all evidence. Section 64 empowers the police as power size infringement copies அப்படின்றாங்க. என்னன்னா பதிப்புரிமை சட்டம் 1957 பிரிவு 63 வந்து புகாரின் பேரில் மீறும் நிறுவனத்தின் அதிகாரிகளை ரெய்டு செய்து கைது செய்து அனைத்து ஆதாரங்களையும் கைப்பற்றி அதை அறியக்கூடிய கிரிமினல் குற்றமாக ஆக்குகிறது. பிரிவு 64 அதிகார அளவை மீறும் நகல்களை காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துறாங்க, இதை செய்கிறவங்க கண்டிப்பாக குற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு வராங்க. என்னென்னா உடனடி பிரச்சனை, அதாவது இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் எக்ஸிபிஷன் ஆஃப் pirated film is not valid. X being the owner of theatre is not liable for infringement of copyright. Why who here the theatre alone is liable of infringement. அதாவது இந்த உடனடி பிரச்சனையில் திருட்டு படத்தின் கண்காட்சி செல்லாது. என்னது பைரேட்டட் ஃபிலிம் அப்படின்னா திருட்டு படம், அது வந்து செல்லாது. எக்ஸ் திருட்டு படத்தின் கண்காட்சி செல்லாது. எக்ஸ் திரையரங்கின் உரிமையாளராக இருப்பது பதிப்புரிமை மீறலுக்கு பொறுப்பாகாது. ஏன்னா அவர் ஓனர் மட்டும்தான், பொறுப்பாக மாட்டார். அப்போது ஒய் வந்து தியேட்டர் மட்டும் வாடகைக்கு அமர்த்திய ஒய் விதிமீறலுக்கு பொறுப்பாளர் ஆவார். அவர் வாடகைக்கு எடுத்து அவர் தானே அதில் செஞ்சார், அதனால் அவர் தான் வந்து இதுக்கு பொறுப்பாவார். இது முதல் கொஷின்ஸுங்க. அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்தது வந்து ரெண்டாவது கொஷின் பார்க்கும்போது hybrid new variety of rice is grown by X. He applied for a patent. Will he succeed in acquiring a patent for the new variety of rice? Decide with the help of a leading case அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் கேட்டாங்கன்னா, ஒரு கலப்பின் புதிய வகை அரிசியை எக்ஸ் பயிரிடுகிறார். அவர் காப்புரிமைக்கு விண்ணப்பித்தார். புதிய ரக அரிசிக்கான காப்புரிமையை பெறுவதில் அவர் வெற்றி பெறுவாரா? ஒரு முன்னணி வழக்கின் உதவியுடன் முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் வந்து கேட்டிருக்காங்க, என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி பண்ணுறோம், இது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இஷ்யூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பிரச்சனை, வெதர் த அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் பேட்டன்ட் இஸ் வேல்யூட் அப்படின்னா எஸ் தானே, அவர் தானே கண்டுபிடிச்சாரு. அப்போது காப்புரிமைக்கான எக்ஸ் விண்ணப்பம் வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னா ஆம், செல்லுபடி ஆகும். ரெண்டாவது வந்து வெதர் எக்ஸ் சக்சீடட் இன் அக்யூரிங் பேட்டன்ட் அப்படின்னா எஸ், காப்புரிமை பெறுவதில் வெற்றி பெறுவாரா, அதாவது வெற்றி பெறுகிறதா அப்படின்னா ஆமாம், வெற்றி பெறும் தான், ஏன்னா அவர் தானே கண்டுபிடிச்சது அதுனா. அதுக்கப்புறம் ரூலுன்னு பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர் ரைட் ஆக்ட் ஆஃப் 2001 அப்படின்றாங்க. இது அப்ளிகேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, இது விதி ரூல் பற்றி சொல்கிறாங்க. தாவர வகைகள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகள் சட்டம் வந்து 2001 வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கு கீழே தான், அந்த விதி கீழே தான் நம்ம இதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கணும். த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டன்ட் ரைட் ஹைப்ரிட் பிளான்ட் வெரைட்டிஸ். த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் US Basmati patent case in 1997. An American company, Rice Teak Technician Inc. was granted a patent number வந்து 5663484 by the US Patent Office to call the aromatic rice ground outside India Basmati. Rice Tech Inc. had been trying to enter the international Basmati market with brand like Basmati and Texmadi described as Basmati type rice with minimum success. In 2002, as a result of judicial and political challenges, Rice Tech withdraw 15 claim out of 20. This removing obstacles to Indian rice export to the US. They also took back its claim on the name Basmati. The immediate option is to pursue a bilateral approach based on some reciprocity with the American to protect our geographical indication while pursuing the WTO
route as well. India win the Basmati patent case, but the trademark issue remain. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது உடனடி சிக்கலில் வந்து காப்புரிமை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காப்புரிமைகள் உரிமைகள் கலப்பின் ஆலை வந்து உண்மைகளை அடிப்படையாக கொண்டது. உடனடி சிக்கல் இந்திய அமெரிக்க பாஸ்மதி காப்புரிமை வழக்கை அடிப்படையாக கொண்டது. 1997ஆம் ஆண்டில் ஒரு அமெரிக்க நிறுவனமான ரைஸ்டெக் இங்க் இந்தியாவிற்கு வெளியே விளையும் நறுமண அரிசியை பாஸ்மதி என்று அழைப்பதற்காக அமெரிக்க காப்புரிமை அலுவலகத்தால் காப்புரிமை எண் வந்து 566348 அந்த காப்புரிமை அந்த நம்பர் வழங்கப்பட்டது. ரைஸ்டெக் இங்க் சர்வதேச பாஸ்மதி சந்தையின் கஸ்மதி மற்றும் டெக்ஸ்மதி போன்ற பிராண்டுகளுடன் குறைந்தபட்ச வெற்றியுடன் பாஸ்மதி வகை அரிசி என்று வர்ணிக்கப்பட்டது. அப்போது 2002இல் நீதி மற்றும் அரசியல் சவால்களின் விளைவாக ரைஸ்டெக் 20இல் 15 உரிமை கோரல்கள் திரும்ப பெற்றது. இதனால் அமெரிக்காவிற்கு இந்திய அரிசி ஏற்றுமதிக்கு தடைகள் நீக்கப்பட்டன. பாஸ்மதி என்பது பெயரின் மீதான அதன் உரிமை கோரலையும் அவர்கள் திரும்ப பெற்றனர். உடனடியான விருப்பம் அமெரிக்கர்களுடன் சில பரஸ்பர அனுசரணையுடன் அடிப்படையில் இருதரப்பு அணுகுமுறையை பின்பற்றி WTO வழியையும் தொடரும் போது நமது புவியியல் குறிப்பை பாதுகாப்பதாகும். பாஸ்மதி காப்புரிமை வழங்கில் இந்தியா வெற்றி பெற்றது. வர்த்தக முத்திரை பிரச்சனை இதில் இருக்குது. வர்த்தக முத்திரை பிரச்சனை மட்டும் இதில் இருந்துச்சு. பட் த ட்ரேட்மார்க் இஷ்யூ வந்து ரிமைன், அது மட்டும் இருந்துச்சுன்றாங்க. அதுக்கடுத்தது பிளான்ட் ப்ரீடர்ஸ் ரைட் PBR ஆல்சோ நோன் அஸ் த பிளான்ட் வெரைட்டி ரைட்ஸ். PVR. பிளான்ட் ப்ரீடர் ரைட்ஸ்னால் PBR. அதே மாதிரி பிளான்ட் வெரைட்டி ரைட்ஸ்னால் PVR ஆர் ரைட்ஸ் கிராண்டட் டு த பிரீடர் ஆஃப் எ நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட் தட் கிவ் த பிரீடர் எக்ஸ்க்ளூசிவ்லி கண்ட்ரோல் ஓவர் த propagation material including seed cutting, divisions, tissue culture and harvested material, cut flowers, fruits, foliage of a new variety for a number of years. The Protection of Plant Variety and Farmers' Rights Act வந்து 2001 is an act of the Parliament of India enacted to provide for the establishment of an effective system for protection of plant varieties, the right of farmer and plant breeder, and to encourage the development and cultivation of new varieties of plant. Registration of a plant varieties give protection only in India and confer upon the right holder, its successor, agent or license the exclusive right to produce, sell, market, distribute, import or export the variety அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவர வகை உரிமைகள் அப்படின்னா PVR என்றும் அழைக்கப்படும். அதே மாதிரி தாவர வளர்ப்பாளர்களின் உரிமைகள் அப்படின்னா PBR அப்படின்னு சொல்கிறாங்க. விதை, வெட்டுதல், பிரிவுகள், திசு வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்கம், அதே மாதிரி இனப்பெருக்கம் பொருட்களின் மீதான பிரத்யேக கட்டுப்பாட்டை வந்து இது வழங்குது. பிரத்யேக கட்டுப்பாட்டை வழங்கும் புதிய வகை தாவரங்களை வளர்ப்பதற்கு வழங்கப்படும் உரிமைகள் ஆகும். அறுவடை செய்யப்பட்ட பொருள், வெட்டப்பட்ட பூக்கள், பழங்கள், பல ஆண்டுகளாக ஒரு புதிய வகையின் இலைகள், தாவர வகைகள் மற்றும் விவசாயிகளின் உரிமை சட்டம் 2001 என்பது தாவர வகைகளை பாதுகாப்பதற்கும் விவசாயிகள் மற்றும் தாவர வளர்ப்பாளர்களின் உரிமைகளுக்கும் வளர்ச்சி மற்றும் சாகுபடியை ஊக்குவிப்பதற்கும் பயனுள்ள அமைப்பை ஏற்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட இந்திய நாடாளுமன்றத்தின் சட்டமாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்திய சட்டமாகும் அப்படின்றாங்க. புதிய வகை தாவரங்கள் ஒரு தாவர வகையை பதிவு செய்வது இந்தியாவில் மட்டுமே பாதுகாப்பை அளிக்கிறது மற்றும் உரிமைகள் வைத்திருப்பவர், அதன் வாரிசு, முகவர் அல்லது உரிமம் பெற்றவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உற்பத்தி செய்ய, விற்க, சந்தைப்படுத்த, விநியோகிக்க, இல்லை இறக்குமதி செய்ய அல்லது ஏற்றுமதி செய்வதற்கான பிரத்யேக உரிமையை வந்து வழங்குகிறது அப்படின்றாங்க. கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் வந்து த அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் பேட்டன்ட் ஆஃப் த ஹைப்ரிட் நியூ வெரைட்டி ஆஃப் ரைஸ் இஸ் வேல்யூடு இன்ஸ் எக்ஸ் சக்சீடட் இன் அக்யூரிங் பேட்டன்ட் அப்படின்னா, அதாவது உடனடி சிக்கலில் கலப்பின் புதிய ரக அரிசிக்கான காப்புரிமையை எக்ஸ் விண்ணப்பம் செல்லுபடியாகும். எனவே எக்ஸ் காப்புரிமை பெறுவதில் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொல்லி இதோட முடியுது. அடுத்தது வந்து மொத்தம் 4 கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 2 இப்போ வந்து 2 கொஷின் கொடுத்துருக்கேன். அடுத்து 3வது கொஷின் பார்த்தீங்கன்னா,
அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸ் இஸ் ட்ரேடிங் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அண்டர் த ட்ரேட்மார்க் வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா த மார்க் வில்லன் த மார்க் ஹஸ் காட் த மார்க்கெட் ரெப்புடேஷன் திஸ் இஸ் நோட்டிஸ்ட் பை ஒய் அண்ட் ஸ்டார்டட் இஸ் பிஸ்னஸ் இஸ் சேம் குட்ஸ் ஆஸ் தட் ஆஃப் எக்ஸ் பட் யூஸ்ட் த ட்ரேட்மார்க் வில்லா. X filed a suit against Y for infringement of his trademark. Decided if X's trademark is not registered அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வர்த்தக முத்திரையின் கீழ் ஆயத்த ஆடைகளை வர்த்தகம் செய்கிறார். அது வந்து வில்லன். தி மார்க் சந்தை நற்பெயரை பெற்றுள்ளது வில்லன் சொல்லிட்டு இது ஒய்யால் கவனிக்கப்பட்டு எக்ஸின் அதே பொருட்களில் தனது வணிகத்தை தொடங்கினார். ஆனால் வர்த்தக முத்திரையான வில்லா எக்ஸை பயன்படுத்தியதற்காக ஒய்யின் மீது வழக்கு பதிவு செய்தது. வர்த்தக முத்திரை எக்ஸின் வர்த்தக முத்திரை பதிவு செய்யப்படவில்லையா என்பதை முடிவு செய்யுங்கள். வர்த்தக முத்திரையின் பதிவு கட்டாயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. வர்த்தக முத்திரைனா ட்ரேட்மார்க்ஸ் அது வந்து கரெக்டானு சொல்கிறாங்க. இப்போ இஷ்யூ பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா ஒய்யின் செயல் சரியானதா இல்லை அதாவது ஃபஸ்ட்டு வந்து முடிவு செய்யுங்கள் வர்த்தக முத்திரையின் பதிவு கட்டாயமா அப்படின்னு கேட்குறான். நாட் ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் இஸ் நாட் ரிஜிஸ்டர். அதாவது என்னென்னா வெதர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் இஸ் மேண்டட்டரி அப்படின்னா இல்லை. முடிவு செய்ய அதாவது வர்த்தக முத்திரையின் பதிவு வந்து கட்டாயமா அப்படின்னு கேட்குறேன்னா அப்படிலாம் கிடையாது. வெதர் த ஆக்ஷன் ஆஃப் ஒய் இஸ் வேல்யூடா அப்படின்னு கேட்குறாங்க. நோ. அதாவது ஒய்யின் செயல் சரியானதா அப்படின்னா கிடையாது, செயலானது கிடையாது. 3வது வந்து வெதர் த ட்ரேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்ஃப்ராக்மெண்ட்னா நோ. அப்படின்னா எக்ஸின் வர்த்தக முத்திரை மீறப்பட்டதா அப்படின்னா இல்லை. அப்போது கேன் ப்ரோப்ரேட்டர் ஆஃப் அன்ரிஜிஸ்டர்ட் டிஎம் ஷூ இன்ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா நோ. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. பதிவு செய்யப்படாத டிஎம் உரிமையாளரால் மீறல் வழக்கு தொடர முடியுமா அப்படின்னா முடியாது, தொடர முடியாது. அதுக்கப்புறம் வெதர் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாசிங் ஆஃப் வில் லை எஸ் அப்படின்னா கடந்து செல்லும் செயல் பொய்யாகுமா. ஆக்ஷன் ஆஃப் பாசிங் ஆஃப் போகிறது வந்து பொய்யாகுமானா இல்லை, பொய்யாகுமானா பொய்யாகும் அப்படின்னா. லைனா எஸ்ன்றா. அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 27 ஆஃப் த ட்ரேட்மெண்ட் ஆக்ட் வந்து 1999 ப்ரொவைட் தட் நோ பர்சன் இஸ் என்டைட்டில் டு மெயின்டைன் எனி ப்ரொசீடிங் டு ப்ரிவெண்ட் or to recover any damage for the infringement of an unregistered trademark. The instant problem is based on the action for passing off on the basis of unregistered trademark அப்படின்றாங்க. என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதியில் வந்து அதாவது வர்த்தக முத்திரைகள் சட்டம் வந்து 1999 பிரிவு 27 பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரையினுடைய மீறலை தடுக்க அல்லது அதற்கான சேதங்களை மீட்டெடுக்க எந்த ஒரு நபருக்கும் எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ள உரிமை இல்லை என்று வழங்குகிறது அப்படின்றாங்க. அப்போது இதில் பிரச்சனை அப்ளிகேஷனில் விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் ஆஃப் பாசிங் ஆஃப் ஆன் த பேசிஸ் ஆஃப் அன்ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க். உடனடி சிக்கல் வந்து பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரையின் அடிப்படையில் வெளியேறுவதற்கான நடவடிக்கை அடிப்படையில் ஆனது போயிடலாம் அப்படின்றாங்க. அப்போது ஒரு கேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பேரகான் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் பேரகான் ரப்பர் இண்டஸ்ட்ரி ஐஆர் 2009 KAR 3446. On the date of the suit, the plaintiff had no valid registration certificate of his trademark. The court observed that the trial court committed error in holding that the plaintiff had made out a prima facie case. The grant of an injunction would have put the defendant to a great ஹார்ட்ஷிப் அண்ட் லாஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனடி பிரச்சனையில் பேரகான் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிட்டடில் வந்து பேரகான் ரப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா வெர்சஸ் ILR 2019 KIR 3446 வழக்கின் தேதியில் வாதியிடும் அவரது வர்த்தக முத்திரையின் சரியான பதிவு சான்றிதழ் இல்லை. வழக்கறிஞர் முதன்மையான வழக்கு முன்வைத்ததாக கூறுவதில் விசாரணை நீதிமன்றம் தவறு செய்ததாக நீதிமன்றம் கவனித்தது. ஒரு தடை உத்தரவு பிரதிவாதிக்கு பெரும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்தது எஸ்எம் தைஷிம் லிமிடெட் விசஸ் கேட்பர் இந்தியா லிமிடெட் ஏஐஆர் 2000 எஸ்ஏ 2114. It has been held that there was no infringement of an unregistered trademark, and in view of the same, no strict view could at all be taken by the court if the applicant defendant had been using some portion of plaintiff unregistered trademark. This as per section 227(1) of the Act, the proprietor of an unregistered trademark cannot use for its infringement or recover damage for infringement of his mark. The only way open to the latter to protect his trademark against infringement is by means of an action for passing off or by way of criminal proceeding for offenses under section 78 of the act. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸம் DHM லிமிடெட் வெர்சஸ் கர்ட் பை வந்து இந்தியா வந்து லிமிடெட் ஏஐஆர் 2000 சுப்ரீம் கோர்ட் 2114 வந்து பதிவு செய்யாத வர்த்தக முத்திரையின் மீறல் எதுவும் இல்லை என்றும் அதை கருத்தில் கொண்டு மேல்முறையீட்டாளர் நீதிமன்றத்தால் கண்டிப்பான பார்வையை எடுக்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. வாதியின் பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரையின் சில பகுதியை பயன்படுத்தி வந்தார். எனவே சட்டத்தின் பிரிவு 27(1) படி பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரையின் உரிமையாளர் சேதத்தை மீட்டெடுக்க முடியாது. மீறலுக்கு பயன்படுத்த, அதாவது வர்த்தக முத்திரையின் உரிமையாளர் அதன் மீறலுக்கு பயன்படுத்த முடியாது அல்லது அவரது அடையாளத்தை மீறுவதற்கான சேதத்தை மீட்டெடுக்க முடியாது. சட்டத்தின் 78வது பிரிவின் கீழ் குற்றத்திற்கான கிரிமினல் நடவடிக்கைகளின் மூலமாகவோ அல்லது கிரிமினல் நடவடிக்கைகளின் மூலமாகவோ தனது வர்த்தக முத்திரையை மீறலுக்கு எதிராக பாதுகாக்க பிந்தையவருக்கு திறந்திருக்கும் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம், த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் இஸ் நாட் மேண்டேட்டரி, த ஆக்ஷன் ஆஃப் ஒய் இஸ் நாட் வேலிட் அண்ட் இட் அமௌண்ட் டு கிரைம், த ட்ரேட்மார்க் ஆஃப் எக்ஸ் ஹாஸ் நாட் பி infringement because it is unregistered. The proprietor of unregistered trademark cannot sue for infringement of trademark. Hence an action for passing off will lie against Y அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உடனடி சிக்கலில் முடிவுரை சொல்கிறாங்க, வர்த்தக முத்திரையை பதிவு செய்வது கட்டாயம் இல்லை. எக்ஸின் வர்த்தக முத்திரையை மீறப்படவில்லை, ஏனெனில் அது உறுதியானது. பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரையின் உரிமையாளர் வர்த்தக முத்திரையின் மீறலுக்காக முடக்க முடியாது. எனவே ஒய் மீது தேர்ச்சி பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதோ அடுத்த கொஸ்டின் ஒன்று பார்த்து முடிச்சிடலாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a mechanical engineer hold a patent on a motorcycle. His brother, while working in the same company, rectified the inherent defect of the motorcycle and further improved the model. Can brother get a patent on the new improved motorcycle? Decide அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஷின்லனா, ஒரு இயந்திர பொறியாளர் வந்து மோட்டார் சைக்கிளில் மீது காப்புரிமை பெற்றுள்ளார். அவரது சகோதரர் அதே நிறுவனத்தில் பணிபுரியும் போது மோட்டார் சைக்கிளின் உள்ளார்ந்த குறைபாடுகளை சரி செய்து மாடலை மேலும் மேம்படுத்தினார். மேம்படுத்தப்பட்ட புதிய மோட்டார் சைக்கிள்களுக்கு சகோதரர் காப்புரிமை பெற முடியுமா? புதிய மேம்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் காப்புரிமைக்கு உட்பட்டதா என்பதை முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அது என்ன ரூல்ஸ் இஷ்யூ பார்க்கும்போது, வெதர் நியூ இம்ப்ரூவ்டு மோட்டார் சைக்கிள் இஸ் ஏ சப்ஜெக்ட் ஆஃப் பேட்டன்ட் அப்படின்னா எஸ் பேட்டன்ட் தான். அதாவது என்னென்னா மோட்டார் சைக்கிள் காப்புரிமைக்கு உட்பட்டதா அப்படின்னு அது பார்க்குறாங்க சொல்கிறேன். அதில் வந்து சகோதரர் புதிய மேம்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளில் காப்புரிமை பெற முடியுமானா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் பிரதர் கெட் பேட்டன் அது அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் காப்புரிமைக்கு உட்பட்டதா அப்படின்னா உட்பட்டது தான். அதேமாதிரி கேன் பிரதர் கெட் பேட்டன் ஆன் த நியூ இம்ப்ரூவ்டு மோட்டார் சைக்கிள்னால் எஸ் அப்படின்றாங்க. அதாவது மோட்டார் சைக்கிள் காப்புரிமைக்கு உட்பட்டதா என்பதை இது சகோதரர் புதிய மேம்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளில் காப்புரிமை பெற முடியுமானா முடியும் அப்படின்றாங்க. ரூல்னு பார்க்கும்போது செக்ஷன் 2(1)Jலேருந்து ஆஃப் த பேட்டன்ட் ஆக்ட் வந்து 1970 கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்டன்ட் அப்படின்னாவே காப்புரிமை அப்படின்னா அது எப்போ வந்துச்சுன்னா
1970 தான் பேட்டன்ட் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ வந்து காப்புரிமை சட்டம் 1970 பிரிவு 21Jல கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்க்கும்போது த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த இம்ப்ரூவ்மெண்ட் டு existing product. Improvement to existing product may be patentable if they are new, useful and non-abusive. This is true even if improved product retain the same basic function as the original, but the way it accomplish that function has changed. Section 21J of the Patent Act 1970, invention means any new and useful அப்படின்றாங்க. என்ன கொடுக்குறாங்க? உடனடி சிக்கல் தற்போதுள்ள தயாரிப்புகளின் மேம்பாடுகள் அடிப்படையிலானது. ஏற்கனவே உள்ள தயாரிப்புகளின் மேம்பாடுகள் புதியவை, பயனுள்ளவை மற்றும் வெளிப்படையானவை அல்ல எனில் காப்புரிமை பெறலாம். ஏற்கனவே இல்லை அப்படின்னா புதுசாக இருக்குன்னா பெறலாம். மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு அசல் அதே அடிப்படை செயல்பாட்டை தக்க வைத்து கொண்டாலும் இது உண்மைதான். ஆனால் அந்த செயல்பாட்டை அது நிறைவேறும் விதம் மாறிவிட்டது. காப்புரிமை சட்டத்தின் பிரிவு 21J கண்டுபிடிப்பு என்பது ஏதேனும் புதிய மற்றும் பயனுள்ளது. அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட் ஏ மற்றும் 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 வந்து ஆர்ட், ப்ராசஸ்ஸு, மெத்தடு ஆர் மேனர் ஆஃப் மேனுஃபேக்சர். 2வது வந்து மெஷனு, அப்பாரட்டிஸ் ஆர் அதர் ஆர்டிக்கல். 3வது சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை மேனுஃபேக்சர் அண்ட் இன்க்ளூடிங் எனி நியூ அண்ட் யூஸ்ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அன் அல்லிகட் இன்வென்ஷன் அப்படின்றாங்க. என்னென்னா கலை, செயல்முறை மற்றும் உற்பத்தி முறை, இயந்திரம், கருவி அல்லது பிற பொருள். 2வது. 3வது உற்பத்தியால் உற்பத்தி செய்யப்படும் பொருள். மேலும் ஏதேனும் புதிய மற்றும் பயனுள்ள முன்னேற்றம் மற்றும் கூறப்படும் கண்டுபிடிப்பு ஆகியவை இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்றாங்க. அதில் வந்து சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடியன் ஜெனரல் எலக்ட்ரிக் கோ லிமிடெட் வெர்சஸ் ஃபேடா ரேடியோ லிமிடெட், ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1930 PC1. It has been held that there must be a substantial exercise of the inventive power or inventive genius, though it may in case be very slight alteration or improvement may produce important result and may disclose great ingenuity and it may be good subject matter for a patent. அப்போ பிஸ்வாந்த் பிரசாத் ராதாவ்ஷியம் வெர்சஸ் இந்துஸ்தான் மெட்டல் இண்டஸ்ட்ரி 1979 to Supreme SCC 511, it has been observed that inventive step is a mixed question of law and fact to decide about the novelty or subject matter. It has been held that a patent invention may be a combination of different matters already known, but it must be sometimes more than a mere workshop improvement. The fundamental principle of patent law is that a patent is granted only for an invention which must have novelty and utility. It must be the inventor's own discovery as opposite to mere verification of what was already known before the date of the patent அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் கனடியன் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் வெர்சஸ் வந்து கோ லிமிடெடுக்கு எதிராக ஃபடா ரேடியோ லிமிடெட் AIR 1930 PC1ல வந்து கண்டுபிடிப்பு சக்தி அல்லது கண்டுபிடிப்பு மேதையின் கணிசமான பயிற்சி இருக்க வேண்டும். இருப்பினும் இது மிகவும் சிறியதாக இருக்கலாம். சிறிய மாற்றங்கள் அல்லது மேம்பாடுகள் முக்கியமான முடிவுகளை தரலாம் மற்றும் சிறந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தலாம் மற்றும் இது காப்புரிமைக்கான நல்ல விஷயமாக இருக்கலாம். விஸ்வந்த் நாத் வந்து பிரசாத் ராதாஷ்யாம் வெர்சஸ் ஹிந்துஸ்தான் மெட்டல் வந்து இண்டஸ்ட்ரியில் 1979 2 SCC 511 அதன்படி என்பது புதுமை அல்லது விஷயத்தை பற்றி முடிவு செய்ய சட்டம் மற்றும் உண்மை ஆகியவற்றின் கலவையின் கேள்வியாகும். காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்பு என்பது ஏற்கனவே அறியப்பட்ட பல்வேறு விஷயங்களின் கலவையாக இருக்கலாம். ஆனால் அது வெறும் பட்டறை மேம்பாடு என்பதை விட அதிகமாக இருக்க வேண்டும். காப்புரிமை சட்டத்தின் அடிப்படை கொள்கை என்னவென்றால், புதுமை மற்றும் பயனை கொண்ட ஒரு கண்டுபிடிப்புக்கு மட்டுமே காப்புரிமை வழங்கப்படுகிறது. காப்புரிமையின் தேதிக்கு முன்னர் ஏற்கனவே அறியப்பட்டவற்றின் வெறும் சரிபார்ப்புக்கு மாறாக இது கண்டுபிடிப்பாளரின் சொந்த கண்டுபிடிப்பாக இருக்க வேண்டும்.
வெறும் சரிபார்ப்பா மட்டும் இருக்கக்கூடாது. சொந்த கண்டுபிடிப்பா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இதில முடிவுரை என்ன சொல்றாங்க, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம்ல வந்து த நியூ இம்ப்ரூவ்மென்ட் மோட்டார் சைக்கிள் இஸ் எ சப்ஜெக்ட் ஆஃப் பேட்டன்ட். The brother of patentee, mechanical engineer is entitled to get patent on the new improved motorcycle because he has removed the inherent defect and improved the motorcycle அப்படின்றாங்க. அப்படின்னா இதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, உடனடி சிக்கலில் புதிய மேம்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் காப்புரிமைக்கு உட்பட்டது. காப்புரிமை பெற்றவரின் சகோதரர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் புதிய மேம்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளில் காப்புரிமை பெற தகுதியுடையவர். ஏனெனில் அவர் உள்ளார்ந்த குறைபாடுகளை நீக்கி மோட்டார் சைக்கிளை மேம்படுத்தியுள்ளார். அப்போ வந்து அவருக்கு பேட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் வந்து 15 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேங்க. இதில் எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும் கம்பேரிசன்லனா திட்டாமல் தெரிவிங்க. தேங்க்யூ.